தமிழக விவசாயிகளுக்கு மத்திய அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாவிலை சரிவால் தமிழக விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், விவசாயிகளின் கோரிக்கையை திமுக அரசு கண்டு கொள்ளவில்லை என குற்றம் சாட்டினார். இதனால் கர்நாடகாவில் விவசாயிகளுக்கு PDPS திட்டத்தின் கீழ் இழப்பீடு வழங்கியதை வரவேற்ற EPS, அதேபோல் தமிழக விவசாயிகளுக்கும் இழப்பீடு வழங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இதன் மூலம் விவசாயிகளுக்கு அதிமுக என்றும் துணை நிற்கும் என்றும் அவர் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அதிமுக IT பிரிவு நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் வரும் 27, 28 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அதிமுக வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமையகத்தில் வரும் 27ஆம் தேதி தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில நிர்வாகிகள், மண்டல நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் 28ஆம் தேதி தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில செயலாளர், மண்டல செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும் என கூறப்பட்டுள்ளது. இக்கூட்டங்களில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தலை முன்னிறுத்தி ஆலோசனையும் வழங்கப்பட உள்ளதாகவும், அதனால் நிர்வாகிகள் அனைவரையும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மெல்ல மெல்ல அமித்ஷா திராவிட முன்னேற்றக் கழகமாக மாறி வருவதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் விமர்சித்துள்ளார். அரியலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்ட மேடையில் அவரை பேசவிடாமல் அமித்ஷா மட்டும் பேசி கூட்டணியை அறிவித்தார். EPS எல்லாவற்றையும் வேடிக்கை பார்க்கும் மௌன சாட்சியாக அமர்ந்திருந்தார் என்று தெரிவித்தார். எப்போதும் திராவிட இயக்கத்தின் என்று சொல்லிக் கொள்பவர்கள் மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டில் நடந்த சம்பவம் குறித்து வாய் திறக்காதது மிகுந்த அவமானகரமாக உள்ளதாகவும் சாடினார். அதிமுக என்பது அமித்ஷாவுக்கு கட்டுப்பட்ட அதிமுகவாக மாறிவிட்டது. அதனால்தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கின்ற மேடையிலேயே எடப்பாடி பழனிசாமி பேச விடாமல் அமித்ஷா அந்த கூட்டணியை அறிவித்தார். அவர் எல்லாவற்றுக்கும் வேடிக்கை மௌன சாட்சியாக வேடிக்கை பார்த்திருந்தார். இன்றைக்கு அதே போல தான் இந்த திராவிட இயக்க தலைவர்களை, பெரியாரை, அண்ணாவை விமர்சிக்கின்ற அந்த செயல்பாடுகளையும் அதே மேடையில் உட்கார்ந்து கொண்டு வேடிக்கை பார்க்கின்ற நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். எப்பொழுது கேட்டாலும் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கின்ற அவர்கள் நேற்றைக்கு நடந்த சம்பவத்திற்கு இதுவரைக்கும் வாய் திறக்கவில்லை. மிகுந்த ஒரு அவமானகரமான சம்பவம் நடந்தேறியிருக்கிறது. இது அமித்ஷா திமுகவாக மெல்ல மெல்ல அதிமுக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதைத்தான் காட்டுகிறது. மத மோதலை தூண்டும் வகையில் பேசிய வழக்கில் காவல்துறை விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் ராஜாவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் மழை விவகாரம் தொடர்பான ஆர்ப்பாட்டத்தில் மத மோதலை தூண்டும் வகையில் பேசியதாக ராஜாவுக்கு எதிராக சுப்பிரமணியபுரம் காவல் நிலையத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதற்கு எதிராக ராஜா தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது விசாரணைக்கு ஆஜராக கூறி அனுப்பிய நோட்டீஸை எதிர்த்து வழக்கு தொடர முடியாது என குறிப்பிட்ட நீதிமன்றம் ராஜா விசாரணைக்கு ஆஜராகி ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என உத்தரவிட்டது. திமுக MP ராசா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் குற்றச்சாட்டு பதிவும் வழக்கின் விசாரணையும் வரும் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. திமுக MP ராசா வருமானத்துக்கு அதிகமாக 5,53,00,000 ரூபாய் அளவுக்கு சொத்துக்களை வாங்கியதாக கடந்த 2015ஆம் ஆண்டு CBI வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் 7 ஆண்டுகள் விசாரணைக்கு பின் ராசா உட்பட 4 பேர் மீதும் 2 நிறுவனங்களுக்கு எதிராகவும் 2023ஆம் ஆண்டு சென்னை CBI சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. பின்னர் இந்த வழக்கு சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்ட நிலையில் தனது வருமான வரி கணக்கு தாக்கல் விவரமும் வழக்கின் சில ஆவணங்களும் வழங்க வேண்டும் என ராசா கோரியிருந்தார். இதற்கு CBI தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையில் ராசாவின் மனுவையும் நீதிமன்ற தள்ளுபடி செய்தது. இந்த நிலையில் சொத்து குவிப்பு வழக்கில் திமுக MP ராசா
சிறப்பு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார். இந்த வழக்கை விசாரித்த சிறப்பு நீதிமன்ற நீதிபதி வெங்கடவரதன் குற்றச்சாட்டு பதிவும் விசாரணையும் வரும் 30ஆம் தேதிக்கு நடைபெறும் என ஒத்திவைத்து உத்தரவிட்டார். பாமக நிறுவனர் ராமதாஸின் விழுப்புரம் தைலாபுரம் தோட்டத்தில் ஒட்டப்பட்டிருந்த அன்புமணி ராமதாஸ் போஸ்டர் கிழிக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூட்டணி விவகாரத்தில் பாமகவில் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் இடையே சமீப காலமாகவே பனிப்போர் நிலவி வருகிறது. பாமகவில் முகுந்தனை சேர்த்ததில் தொடங்கிய குழப்பம் அன்புமணியை பாமக தலைவர் பதவியிலிருந்து நீக்கியதும், கட்சி நிர்வாகிகளை ராமதாஸ் மாற்றியதும் என நீண்டது. இதன் எதிரொலியாக பொதுக்குழு முடிவின்படி பாமகவின் தலைவர் தான் என திட்டவட்டமாக கூறிய அன்புமணி ராமதாஸ் நீக்கிய நிர்வாகிகளை மீண்டும் நியமித்தும் உத்தரவிட்டார். இந்த நிலையில் தைலாபுரம் தோட்டத்தில் வருங்கால தமிழகமே என அன்புமணி புகைப்படத்துடன் ஒட்டப்பட்டிருந்த போஸ்டர் கிழிக்கப்பட்டுள்ளது. இது கட்சி நிர்வாகிகளை மேலும் அதிர்ச்சியடைய செய்துள்ளது. எந்த ஒரு மொழியும் தன்னுடைய மொழியை அழித்துவிட்டுதான் உயர்ந்த மொழியாக உருவாகும் என்று சொன்னால் அதற்கு அறிவியல் பூர்வமாக உரிய பதிலடி கொடுப்போம் என்ற நிதி மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். சென்னை புனித தோமையார் மலை பகுதியில் திமுக சார்பில் கருணாநிதியின் 102வது பிறந்த நாளை முன்னிட்டு செம்மொழி நாள் சிறப்பு கருத்தரங்கம் மற்றும் செம்மொழி போராளிகளுக்கு பொற்கிழி வழங்குதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, மா சுப்பிரமணியன், எம்எல்ஏ அரவிந்த் ரமேஷ் கலந்து கொண்டு பொற்கிழி வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் தங்கம் தென்னரசு பேசுகையில், கீழடி ஆதாரங்களை கொண்டு தமிழ் மொழி 600 ஆண்டுகளுக்கு முன்பு முற்பட்டு இருக்கக்கூடிய மொழி என்று சொன்னால் மத்திய அரசு இன்று கூட ஏற்றுக்கொள்ள மறுப்பதாக விமர்சித்தார். நடிகர் வடிவேலு தொடர்ந்த வழக்கில் நடிகர் சிங்கமுத்துவுக்கு 2500 ரூபாய் அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சமூக ஊடகங்களில் தன்னை பற்றி அவதூறாக பேட்டியளித்த சிங்கமுத்து 5 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு தரக்கோரி வடிவேலு தாக்கல் செய்த பிரதான சிவில் வழக்கு விசாரணையில் சிங்கமுத்து தரப்பில் ஆஜராகி பதிலுரை தாக்கல் செய்யப்படாததால் அவருக்கு எதிராக ஒரு தலைபட்ச தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து சிங்கமுத்து தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதி கே. குமரேஷ் பாபு தடை உத்தரவை நீக்கியதோடு சிங்கமுத்து தரப்புக்கு 2500 ரூபாய் அபராதம் விதித்து அதை வடிவேலு தரப்புக்கு செலுத்துமாறு உத்தரவிட்டுள்ளார். இதனையடுத்து பிரதான சிவில் வழக்கின் விசாரணை தொடர்ந்து நடைபெறும். திருச்செந்தூர் கோவில் நிர்வாகம் அமைத்த நிபுணர் குழு முடிவு செய்த நேரத்திலேயே குடமுழுக்கு நடத்தலாம் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கும்பாபிஷேகம் வரும் 7ஆம் தேதி காலை 6:15 மணி முதல் காலை 6:50 மணி வரை நடைபெறும் என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதனை விட நல்ல முகூர்த்த நேரம் உள்ளதாகவும் பிற்பகல் 12:05 மணி முதல் 12:47 மணி வரை தோஷங்கள் இல்லாத நேரத்தில் கும்பாபிஷேகம் நடத்தலாம் என்றும் திருச்செந்தூரை சேர்ந்த ஆர். சிவராம சுப்பிரமணிய சாஸ்திரிகள் தாக்கல் செய்த சீராய்வு மனு நீதிபதிகள் ஸ்ரீமதி விஜயகுமார் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது வரும் காலங்களில் திருச்செந்தூர் கோவில் நிகழ்வு நடைபெறும் போது கோவில் விதாயரிடம் விளக்கம் பெற வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். பட்டியலினத்தவரை அவமானப்படுத்திய நிலம்பூர் காவல் ஆய்வாளருக்கு எதிராக 2 வாரங்களில் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலம்பூரில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் நாங்குநேரியைச் சேர்ந்த வானமாமலை என்ற பட்டியலினத்தவரை நிலம்பூர் காவல் ஆய்வாளர் அவமானப்படுத்தியதாக வானமாமலை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கு நீதிபதி வேல்முருகன் முன் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல் ஆய்வாளர் முன் அமர புகார்தாரருக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. மக்கள் வரிப்பணத்தில் ஊதியம் பெற்றுக்கொண்டு நீங்கள் சொல்பவர்தான் இருக்கையில் அமர வேண்டும், மற்றவர்கள் அமரக்கூடாது என கூற நீங்கள் யார்? அரசு அலுவலகம் அனைத்து மக்களுக்குமானது என நீதிபதி கண்டனம் தெரிவித்தார். இதனையடுத்து சம்பந்தப்பட்ட காவல் ஆய்வாளர் மீது 2 வாரங்களில் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை ஏற்ற நீதிபதி வழக்கு விசாரணையை ஜூலை 15ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார்.
அனுமதி பெறாமல் கட்டப்பட்டுள்ள நெல் அரவை ஆலை தொடர்பான வழக்கில் தலைமைச் செயலாளரை எதிர்மனுதாரராக சேர்த்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் பொங்கனூரில் அனுமதி பெறாமல் கட்டப்பட்டுள்ள நெல் அரவை ஆலையை அகற்றக் கோரிய மனு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், AT மரியக்லாட் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அனுமதி பெறாமல் கட்டிடங்களை கட்டிவிட்டு அதை முறைப்படுத்த கோருவதை ஏற்க முடியாது என்று தெரிவித்த நீதிபதிகள், இந்த வழக்கில் தலைமைச் செயலாளர் எதிர்மனுதாரராக சேர்க்கப்படுவதாகவும் அவர் உயர்மட்ட குழு மாதம் ஒருமுறை கூடுவதையும் மாதந்தோறும் அறிக்கை தாக்கல் செய்வதையும் உறுதி செய்யவும் உத்தரவிட்டனர். மனுதாரரின் மனு தொடர்பாக 8 வாரத்தில் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டு விசாரணையை ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். தேவையான அனுமதியின்றி ஒரு வீட்டை பிரார்த்தனை கூடமாக மாற்ற முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சொந்த வீட்டில் அனுமதியின்றி பிரார்த்தனை கூட்டம் நடத்தியதாக தாசில்தார் வீட்டை சீல் வைத்ததை அகற்றக் கோரி திருவாரூர் மாவட்டம் குடவாசலை சேர்ந்த பாதிரியார் ஜோசப் வில்சன் தாக்கல் செய்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அதிகாரிகளின் தேவையான அனுமதியின்றி ஒரு வீட்டை பிரார்த்தனை கூடமாக மாற்ற முடியாது, மனுதாரர் வீட்டில் பிரார்த்தனை செய்ய மாட்டேன் என்று உத்தரவாதம் அளித்தால் அந்த வீட்டில் வைக்கப்பட்ட சீலை மாவட்ட கலெக்டர், தாசில்தார் ஆகியோர் அகற்ற வேண்டும். மீறி பிரார்த்தனை செய்தால் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கலாம் என்று நீதிபதி உத்தரவிட்டார். கள்ளக்குறிச்சியில் இருசக்கர வாகனத்தை திருட வந்த நபரை கையும் களவுமாக பிடித்த பொதுமக்கள் சரமாரியாக தாக்கிய வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாவட்ட SP அலுவலகம் அருகே உள்ள உலாங்காத்தான் கிராமத்தில் டீக்கடை நடத்தி வரும் ராஜு என்பவரிடம் இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் ஒருவர் சாவி போட்டு திருட முயன்றுள்ளார். முன்னதாக அந்த நபர் அங்கிருந்த பூட்டிய ஷட்டர் ஒன்றின் பூட்டையும் உடைத்து திறந்ததாக கூறப்படுகிறது. பைக்கை திருட முற்பட்டவரை கையும் களவுமாக பிடித்து பொதுமக்கள் தாக்கிய நிலையில் அவர் மன்னிப்பு கோரி ஒவ்வொருவரின் காலிலும் விழுந்துள்ளார். தொடர்ந்து அங்கு வந்த போலீசாரிடம் ஒப்படைத்த நிலையில் அந்த நபர் மனநிலை பாதிக்கப்பட்டவர் என்று உறவினர் ஒருவர் தெரிவித்ததை தொடர்ந்து அவரை அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. பொதுமக்கள் தாக்கிய வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. துணிக்கடையில் வாங்கிய துணிக்கு பணம் கேட்டதால் ஆத்திரமடைந்த இளைஞர் கடை ஊழியரை தாக்கிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் ஆலப்புழா அருகே அனுப் என்ற இளைஞர் துணிக்கடையில் 5000 ரூபாய்க்கு துணி வாங்கியுள்ளார். இதற்கு ஊழியர் அவரிடம் பணம் கேட்டதால் ஆத்திரமடைந்த அனுப் தன்னுடைய இருசக்கர வாகனத்தை கொண்டு கடையின் கண்ணாடி கதவை இடித்து உதைத்துள்ளார். பின்னர் கடைக்குள் புகுந்து அங்கிருந்த ஊழியர்களையும் சரமாரியாக தாக்கியுள்ளார். இது தொடர்பாக கடை நிர்வாகம் அளித்த புகாரில் அனுப்பை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த தாக்குதல் சம்பவத்தின் CCTV காட்சி தற்போது வெளியாகியுள்ளது.